பரிசுத்தமும் மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் சீஷன் ஊழியங்கள் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் வாழ்வு தருகிற தம்முடைய வசனத்தின் வழியாய் நிச்சயமாகவே நம்மையும் வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவாராக. ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் என்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் சிந்திப்போம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல்வேறு விதங்களிலே நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக ஒரு தகப்பனைப் போல நம்மை தேற்றுகிறார். ஒரு தாயைப் போல நம்மை அரவணைக்கிறார். பல நேரங்களிலே நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு போதகரைப் போல கற்றுக் கொடுக்கிறார். நம்மை வழி நடத்துகிறார் ஒரு மெய்ப்பனைப் போல. இப்படி பல விதங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொரு வேதத்தின் புஸ்தகங்களிலும் ஒவ்வொரு கோணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே வார்த்தை என்று இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். அவ்வண்ணமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம், அந்த புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் என்கின்ற முறையில் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். பொதுவாக இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய மூல கருத்து, மைய கருத்து என்ன அப்படின்னா, ஜீசஸ் இஸ் த ஃபைனல் ரெவலேஷன் ஆஃப் காட். இயேசு தான் கடவுளின் கடைசி வெளிப்பாடு. பரலோகத்தின் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு இயேசுவுக்கு பிறகு யார் மூலமாகவும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தப் போவதில்லை. இதுதான் ஜீசஸ் இஸ் த ஃபைனல் ரெவலேஷன் ஆஃப் காட். இதுதான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம், அந்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்து. அதிலே அந்த புஸ்தகம் முழுவதும் எப்படி வெளிப்பட்டிருக்கிறார் என்றால், பிரதான ஆசாரியன் என்கிற முறையிலே இயேசுநாதர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆசாரியனுடைய பணியை குறித்து நாம் அறிவோம். பழைய ஏற்பாட்டிலே லேவியராகும் புஸ்தகத்திலே வாசிக்கிற பொழுது இந்த ஆசாரியனுடைய பணி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியனுக்கும் பிரதான ஆசாரியன், ஹை பிரீஸ்ட், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆசாரியன் இவங்க பொதுவாக தினமும் அல்லது தேவைப்படுகிற நேரமெல்லாம் மக்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்தி பாவ நிவர்த்தி செய்வார்கள். தனிப்பட்ட நபருக்காகவும், ஒரு மனுஷன் பாவம் செய்துவிட்டு வந்தால் கூட அவனுக்காக பலி செலுத்தி பாவ நிவர்த்தி செய்கிறவர்கள் ஆசாரியர்கள். வேதத்திலே வாசிக்கிற பொழுது அநேக பலிகளை நாம் பார்க்கிறோம். குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி என்று சொல்லி ஜனங்களுக்காக பலி செலுத்தி பாவ நிவர்த்தி உண்டாக்குகிற வேலை ஆசாரியர்கள் செய்து வந்தார்கள். பிரதான ஆசாரியன் என்பது தினந்தோறும் அல்ல, ஒரே ஒரு தடவை, ஆண்டிற்கு ஒரு தடவை மட்டும், ஒரு மனிதனுக்காக அல்ல, எல்லா ஜனத்திற்காகவும், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அத்தனை மனிதர்களுக்காகவும் ஒரே ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று ஜனத்திற்காக பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு பணியைத்தான் பிரதான ஆசாரியனுடைய பணியாக இருந்தது. இந்த பிரதான ஆசாரியன் இயேசு அந்த பணியை செய்தார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பல இடங்களிலே இந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கும் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி, நமக்கு வாழ்வு உண்டாகும்படி, இயேசு எனக்கும் ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்கின்ற அடிப்படையிலே ஒரு 3 சிந்தனைகளை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன்.
இயேசுவும் ஒரு பிரதான ஆசாரியன் தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஒரு சாதாரண ஆசாரியனைப் போல அல்ல, ஒரு பிரதான ஆசாரியனாக முழு உலகத்தின் பாவத்தையும் நிவிர்த்தி செய்கிற பலியை இயேசுநாதர் செலுத்தி இருக்கிறபடினாலே அவர் மகா பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். இன்றைக்கும் பிரதான ஆசாரியனுடைய அந்த பணி, சிலுவையிலே இயேசு பலி கொடுத்து அப்படி தன்னை பலியாக்கி முழு உலகத்திற்கும் பாவ நிறுத்தை உண்டாக்கின அந்த பிரதான ஆசாரியனுடைய பணி இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திலே கடினமான உலக சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு கர்த்தருடைய அந்த பிரதான ஆசாரியனுடைய பணி ரொம்ப உதவியாக இருக்கிறது. அதை குறித்து ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியனுடைய பணியான 3 காரியங்களை சிந்திப்போம். முதலாவது, அவர் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன், நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அல்லது வேதத்திலே சொல்லப்பட்ட மற்ற பிரதான ஆசாரியனைப் போல அல்லாதபடிக்கு நம்மேல் பரிதாபப்படுகிற, நமக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியனாக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே உள்ள பிரதான ஆசாரியர்கள் கூட ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறார்கள். ஆனாலும் அது அவருடைய பணி, ஒரு கடமை என்று நினைத்து செய்கிறார்கள். ஜனத்தின் மேல் உள்ள ஒரு பாரத்தினாலோ ஜனத்தின் மேல் உள்ள ஒரு பரிதாபத்தினாலோ அப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் இயேசுநாதர் அப்படி அல்ல. நம்மை முற்றிலும் அறிந்து நம்மேல் அவர் பரிதாபப்பட்டவராக, கரிசனை உள்ளவராக செயல்படுகிற ஒரு பிரதான ஆசாரியன். நம்மை பற்றியும் இயேசுநாதருக்கு நல்லா தெரியும். அதே போல நமக்கு வருகிற சோதனைகளை பற்றியும் அவருக்கு நன்றாக தெரியும். இங்கே இந்த இடத்துல எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியன் என்று இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, இயேசுநாதருக்கு நம்மை பற்றி நன்றாக தெரியும். என்னுடைய பலன் இவ்வளவுதான், என்னுடைய பலவீனம் என்ன என்பது தெரியும், என்னுடைய திராணி என்ன என்பது அவருக்கு தெரியும். என்னை மாத்திரமல்ல, எனக்கு வருகிற சோதனையின் தன்மைகளை பற்றியும் இயேசுநாதருக்கு தெரியும். அவர் அதை பிராக்டிக்கலாக இந்த உலகத்திலே மாம்சத்தில் இருந்த பொழுது அவர் அனுபவித்திருக்கிறார். எனக்கு வருகிற சோதனைகள் இயேசுவுக்கும் வந்தது. எனவே அந்த சோதனையை பற்றியும் அவருக்கு நன்றாக தெரியும். அது எவ்வளவு வலிமையானது, அது என்ன செய்யும், இந்த சோதனையில் அகப்பட்டால் என்ன செய்யும், எப்படி அதிலிருந்து தப்ப வைக்கலாம் என்பதை குறித்து இயேசுநாதருக்கு நன்றாக தெரியும். ஆகவே என்னை பற்றியும் தெரியும், எனக்கு வருகிற சோதனையை பற்றியும் தெரியும். இயேசுநாதர் நன்கு அறிந்திருக்கிறார். ஆனபடினாலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உதாரணமாக ஒரு மருத்துவரை எடுத்துக்கொள்வோம். ஒரு மருத்துவருக்கு இந்த நோயாளியை பற்றியும் நன்றாக தெரிந்து, அவருக்கு இருக்கிற நோயை பற்றியும் நன்றாக தெரிந்திருந்தால் மருத்துவம் செய்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அந்த நோயாளியினுடைய நிலைமை, அவருடைய சரீரத்திலே எவ்வளவு பலன் இருக்கிறது, எதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கிறது, எவைகள் குறைவாக இருக்கிறது, அவருடைய சரீரத்தினுடைய முழு நிலைமையும் அவருக்கு தெரிந்து, அதே போல் இப்பொழுது அவருக்கு வந்திருக்கிற வியாதி எப்படிப்பட்டது, அது என்ன செய்யும், என்ன மருந்தை கொடுக்க வேண்டும் என்பதை முழுமையாக நோயாளியை பற்றியும் நோயை பற்றியும் அறிந்து வைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு மருத்துவம் செய்வதற்கு ரொம்ப எளிதான காரியமாக அது அமைந்துவிடும். அதே போல இயேசுநாதர் என்னையும் நம்மையும் நன்கு அறிந்திருக்கிறார். நமக்கு வருகிற சோதனைகளை நன்கு அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் ரொம்ப எளிதாக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏன் இயேசுநாதருக்கு நன்றாக தெரியும் எப்படின்னா,
ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இயேசுநாதர் இருந்த பொழுது 100% அவர் ஒரு மனிதனாக இருந்தார். அதே நேரம் 100% அவர் ஒரு தெய்வமாகவும் இருந்தார். அவருக்கு வேதத்திலே மனுஷகுமாரன் என்றும் பெயர் உண்டு, தேவகுமாரன் என்றும் பெயர் உண்டு. ஒரு முழுமையான ஒரு மனிதன் படுகிற அத்தனை சோதனைகளையும் அவரும் சோதிக்கப்பட்டார். போட்டிருக்கு, அவர் எல்லா விதத்திலும் நம்மை போலே சோதிக்கப்பட்டவர். நமக்கு அவருக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால், எல்லா விதத்திலும் நம்மை போலவே வருகிற சோதனைகளும் அவருக்கு வந்தால் அவர் பாவம் செய்யவில்லை. நம்மை போலவே அவருக்கு சாதாரணமான மனிதனைப் போலவே அவருக்கு பசி எடுத்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவருக்கு பசி எடுத்தது. அதே போல தாகம் எடுத்தது. யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவருக்கு தாகம் எடுத்தது. அவர் ரொம்ப டயர்டாக இருந்தார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். சாதாரண மனிதர்களுக்கு வருகிற அந்த இளைப்பு, களைப்பு கூட இயேசுநாதருக்கு வந்தது. அப்படியானால் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் இயேசுநாதருக்கு வந்த சோதனைகளை நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் முழுமையாக நம்மை போலவே சாதாரண மனிதர்கள், தேவ பிள்ளைகள் படுகிற அத்தனை பாடுகளையும் சோதனைகளையும் அவர் நன்கு அறிந்திருந்தார். அந்த சோதனையின் தன்மைகளை பற்றியும் நன்கு அறிந்திருந்தபடினாலே அவருக்கு நம்ம மேலே ஒரு பரிதாபம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சோதிக்கப்படுறதே பாவம் கிடையாது. நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஒரு பாவ சோதனை வந்த உடனே நம்ம பாவம் செய்ததை போல அப்படி சோர்ந்து விடுகிறோம். சோர்ந்து விடுத்து ஒரு குற்ற மனசாட்சி வந்து விடுகிறது. அப்படி சோர்ந்து போய் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறோம். சோதிக்கப்படுவது தவறு அல்ல, அது நிச்சயம் உண்டு. சோதிக்கப்பட்ட உடனே ஒரு பாவ இச்சை, ஒரு சில காரியங்கள் நம்மை வந்து சோதித்த உடனேயே நான் விழுந்து விட்டேன் என்பது அர்த்தம் அல்ல. இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். ஆனபடினாலே தான் இவ்வளவு காரியங்களையும் அவர் உணர்ந்து அறிந்திருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட சோதனை நாட்களிலே நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதனையிலே அவர் உதவி செய்வதற்கு வல்லவர். இன்னொரு வசனத்தில் இப்படி இருக்கிறது, அவர் உதவி செய்வதற்கு உண்மை உள்ளவர். தேவன் உண்மை உள்ள, உதவி செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோதனையை பற்றிய ஒரு அறிவு இயேசுநாதருக்கு உண்டு. அந்த சோதனை எவ்வளவு வலிமையானது, அந்த சோதனை எப்படிப்பட்டது, அவனுடைய திராணி என்ன என்பதை அறிந்து நமக்கு முழுமையாக உதவி செய்து அதிலே ஜெயத்தை தருவதுதான் இந்த பிரதான ஆசாரியனுடைய பணி. அவர் நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். ஒரு வாலிபன் திடீரென்று ஏற்பட்ட ஒரு விபத்திலே தன்னுடைய கையை இழந்து விட்டான். அவருடைய ஒரு கை முற்றிலும் முறிக்கப்பட்டு கையை இழந்த சூழ்நிலையிலே அவனுக்கு மனதும் மிகுந்த வேதனை. இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். யாரையும் சந்திக்க விரும்பவில்லை. அவர் வீட்டுக்குள்ளே இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தான். அவனுடைய பெற்றோர் எவ்வளவோ அவனுக்கு அறிவுரை சொல்லி பார்த்தார்கள், அவன் கேட்பதாக இல்லை. சில பிரபலமான மனிதர்களை கொண்டு வந்து அறிவுரை சொல்லி பார்த்தார்கள், தேவ ஊழியர்களை கொண்டு வந்து அறிவுரை சொல்லி பார்த்தார்கள். அவன் எதற்குமே செவி கொடுப்பதாக இல்லை. ஒரு நாள் அவனுடைய தாயார் ஒரு காரியத்தை சொன்னார்கள், மகனே, இன்னைக்கு உன்னை சந்திப்பதற்கு ஒரு ஊழியக்காரர் வருகிறார் என்று சொல்லி. இவன் முதல்ல ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் ரொம்ப மிகவும் அவனை கட்டாயப்படுத்துகிறார்கள் அவனுடைய தாயார். அந்த ஊழியக்காரர் பாடின பாடல்கள், இந்த பாடலெல்லாம் பாடினவர் தான் அந்த ஊழியக்காரர். எவ்வளவு பிரபலமான ஒரு ஆராதனை நடத்துகிற ஒரு ஆராதனை வீரர் அவர். உன்னை சந்திக்க வருகிறார், வேண்டான்னு சொல்லாத என்று சொல்லி அவனை ரொம்ப கட்டாயப்படுத்தின உடனே அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் இருந்த அறைக்குள்ளே
அந்த ஊழியக்காரர் வந்தார். ஊழியக்காரர் வந்த உடனே இவன் யாரையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த ஊழியக்காரரை இருகரத்தை அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனால் ஒன்றும் செய்ய முடியல. திடீரென்று முதலில் அவரை வெளியே தள்ளுவதற்கு முயற்சிக்கிறான். நீங்கள் வேண்டாம் போங்க என்று சொல்லி. அப்பொழுது அவனுக்கு திடீரென்று அவருடைய கரத்தை பார்க்கிறான். அந்த ஊழியக்காரருக்கு ஒரு கை இல்லை, இன்னொரு காலிலும் கீழ்ப்பகுதி இல்லை. இவனுக்கு ரொம்ப ஷாக். அவரை உடனே வரவேற்று உட்கார சொல்லுகிறான். அவரோடு பேச ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படி செய்கிறான் என்றால், அந்த ஊழியக்காரர் ஒரு காரியத்தை சொன்னார். தம்பி, உன்னுடைய வேதனைகள் எல்லாம் எனக்கு தெரியும். உனக்காக பரிதாபப்படுகிற அளவுக்கு எனக்கு உன்னுடைய எல்லா வேதனைகளையும் எனக்கு தெரியும். எனக்கும் ஒரு கை இல்லை, நானும் கையை இழந்தவன், காலையும் இழந்தவன். ஆனால் அதை வைத்துவிட்டு நான் என்னுடைய ஊழியத்தை இழக்கவில்லை. இன்னும் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு தன்னுடைய நிலைமையை, அதாவது அந்த வாலிபனுடைய முழு நிலைமையையும் புரிந்து கொண்டவர் என்ற அடிப்படையிலே, தானும் அதே வலிகளை அனுபவித்தவன் என்ற அடிப்படையிலே அவனுக்காக ஆலோசனை கொடுத்து ஜெபித்த பொழுது அந்த வாலிபன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். உற்சாகமாக அவனும் வெளியே வந்து ஆண்டவருக்கு பணி செய்ய ஆரம்பித்தான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பிரதான ஆசாரியன் எங்கோ இருந்து கொண்டு நம்மை ஆட்டி படைக்கிறவர் அல்ல. நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற அத்தனை வேதனைகளையும் அவரும் அனுபவித்தபடினாலே நமக்காக பரிதபிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பிரதான ஆசாரியன் தான். எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியன் என்றால், பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியனுடைய பணி ஒரு மத்தியஸ்தருடைய பணியாக இருக்கிறது. மத்தியஸ்தர் மீடியேட்டர். கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே நின்று மனிதனுக்காக கடவுளிடத்திலே வாதிட்டு பரிந்து பேசி மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கிற, பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தருடைய பணிதான் இந்த பிரதான ஆசாரியனுடைய பணி. பொதுவாக இந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆண்டுக்கு ஒரு முறை ஆலயத்தில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அதுவரை வேறு யாரும் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இந்த பிரதான ஆசாரியன் எல்லா ஜனத்துக்காகவும் தனக்காகவும் பாவ நிறுத்தி செய்கிற பலிக்காக அவன் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவன் கடந்து செல்வான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சென்று அங்கே நேரடியாக ஆண்டவரோடு வெளியே நிற்கிற அத்தனை ஜனத்தினுடைய பாவத்திற்காகவும் ஆண்டவரோடு பரிந்து பேசுவான், விண்ணப்பம் செய்வான், ஜெபம் செய்வான். அந்த பிரதான ஆசாரியர் உள்ள நின்று ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது மக்களெல்லாம் வெளியே நிற்பார்கள், தூரத்தில் நிற்பார்கள். அவனுடைய அங்கியிலே கட்டியிருக்கிற ஒரு மணி பெல் அடிக்கடி ஒலித்து கொண்டே இருக்கும். அவன் ஏன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் என்பதற்கு அது அர்த்தம். ஏனென்றால் தேவனை நேரடியாக சந்திக்கிற பொழுது, ஜனத்தின் பாவத்திற்காக சந்திக்கிற பொழுது, ஒருவேளை தகுதியற்றவனாக அசுத்தங்களோடு அவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்திருப்பான் என்று சொன்னால், தேவனுடைய அந்த ஷெகினா மகிமையிலே அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் மரித்து போவான். அப்பொழுது அவன் கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கயிறு வெளியே இருக்கும், அதை பிடித்து அவனை பிணமாகத்தான் மீட்க முடியும். ரொம்ப ரிஸ்க்கு தான், ஒரு ரிஸ்க் உள்ள ஒரு பணிதான் ஜனத்திற்காக பரிந்து பேசுவது என்பது. அதை அந்த பிரதான ஆசாரியன் துணிச்சலோடு சென்று ஜனத்திற்காக ஜெபித்து பாவ நிவர்த்தி ஏற்படுத்துவான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுநாதர் அதே வேலையை தான் செய்து கொண்டு இருக்கு. அந்த வசனத்தில் பார்த்தீங்களா, நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருந்தார் என்று சொல்லி இயேசுநாதரை குறித்து இந்த இடத்துல எழுதியிருக்குது. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது,
இயேசு இப்படி ஜெபிக்கிறார். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுநாதர் வேண்டிக் கொள்ளுகிறார். பிதாவினிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலே தம்முடைய மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த மக்களை தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று அவங்க ஜெபிக்கல, அவர்களுக்காக இவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அந்த வேண்டிக் கொள்ளுகிற பணி இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அவர் எனக்காக பிரதான ஆசாரியனாக தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார். நிறைய நேரம் நம்ம ஜெபிக்க மறக்கிற பொழுது, நம்ம அநியாயம் செய்கிற பொழுது, அதற்கு ஏற்ற தண்டனை வராதபடி நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியன் இயேசு நமக்கு உண்டு. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது இயேசுநாதர் இந்த பிரதான ஆசாரியனுக்குரிய ஜெபத்தை செய்கிற பொழுது, இது ஒரு 2000 வருஷம் இருக்கும். அப்பொழுது அவர் ஜெபிக்கிற பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற இந்த சீஷர்களுக்காக மாத்திரமல்ல, இனி இவர்களுடைய வார்த்தையை கேட்டு இனி என்னை விசுவாசிக்க போகிற லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வரப்போகிறார்கள், அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்கனவே ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபந்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்காக ஜெபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 22:31-32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுருவுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறாராம். பேதுருக்கு மிகப்பெரிய சோதனை வர இருக்கிறது. பேதுரு ஆண்டவரை மறுதலித்தால் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஆண்டவர் முன்கூட்டி அறிந்து, உனக்கு மிகப்பெரிய சோதனை வர இருக்கிறது, சுளையினே கோதுமையை புடைக்கிற அளவுக்கு, புடைத்தெடுக்கிற அளவிற்கு பெரிய சோதனை உனக்கு வர இருக்கிறது. ஆனால் சோதனை வந்தால் கூட நீ ஃபெய்த்தில் இருந்து நழுவி விடக்கூடாது என்பதற்காக நான் இப்பொழுதே உனக்காக ஜெபித்தேன் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நாம் விழுந்து விடாதபடிக்கு, நாம் சோர்ந்து விடாதபடிக்கு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியன். அன்பான ஆண்டோட பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம். நாம் ஜெபிக்க மறக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜெபிப்பார் என்று நமக்கு தெரியும். இயேசுநாதரும் நமக்காக பரிந்து பேசி பிரதான ஆசாரியனுடைய பணியை இன்றைக்கும் நமக்காக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு நல்ல ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். மூன்றாவது, கடைசியாக இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பிரதான ஆசாரியன் யார்? எப்படிப்பட்டவர்? நம்மை பாதுகாக்கிற பிரதான ஆசாரியர், பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியன், பாதுகாக்கிற பிரதான ஆசாரியன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இந்த விசுவாச வாழ்வில் உறுதியாக நிற்பதற்கு இந்த பிரதான ஆசாரியர் நம்முடைய விசுவாசத்தை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்கிற இந்த உலகம், இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டம் ரொம்ப கடினமான ஒரு காலகட்டம். நம்முடைய விசுவாசத்தை, அதாவது அடிப்படை விசுவாசத்தை காத்து கொள்வதிலே ரொம்ப கஷ்டம். அன்பில் நிலைத்திருப்பது ரொம்ப கஷ்டம். இயேசுநாதர் சொன்னார் பார்த்தீங்களா, அக்கிரமம் இதனால் கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போம், ஆனாலும் அந்த அன்பிலே முடிவு புரிந்த நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அன்பையெல்லாம் நம்ம இழந்துருவோம். இன்னொரு இடத்துல இயேசுநாதர் சொன்னார், பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், நம்முடைய வாழ்வில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்மை பொறுமை இழக்க செய்யும், நிதானத்தை இழக்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்ம விசுவாசத்தையும் இழந்து விடுவோம். ஆனால் இயேசுநாதரை குறித்து, அவருடைய பிரதான ஆசாரிய பணியை குறித்து சொல்லப்படுகிற பொழுது, அவர் நம்மை விசுவாசத்திலே பாதுகாக்கிற பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம், மேலும்
தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்கிற வல்லவராயிருக்கிறார். முற்றுமுடிய நம்மை ரட்சிக்கிறவர். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை. அதை இப்படி சொல்லலாம், நீதிமானாய் என்னை மாற்றியதிலிருந்து நித்தியத்திலே கொண்டு சேர்க்கிற வரைக்கும் முழுமையாக நம்மை ரட்சித்து பாதுகாக்கிற பிரதான ஆசாரியன். அதற்காகவே அவர் தேவனிடத்தில் வேண்டுகிறார் என்று சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய ஃபெய்த்து, நம்முடைய அன்பு எதுவுமே நம்முடைய பலத்தினாலே அவைகளை பாதுகாப்பது கொஞ்சம் கஷ்டம். நம்மை கடைசி வரை உறுதியோடு விசுவாசத்தை காத்து கொண்டேன், பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா, விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த ஒரு கடைசி வரை காத்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் தான் நமக்கு தரணும். நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்வது அவருடைய பொறுப்பு. இந்த பிரதான ஆசாரியன் நம்மை பாதுகாக்கிற பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். யூதா என்பவர் எழுதின அந்த நிருபத்திலே 24வது வசனம், ஒரு அதிகாரம் தான் உண்டு, 24வது வசனம் இவ்வாறு சொல்லுங்க. யூதா 1:24, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ள தேவன். அப்போ யார் இந்த இயேசுநாதருடைய வருகை வரைக்கும் என்னை வலுவாமல் பாதுகாக்கிறது? அது என்னுடைய கட்டுப்பாடு அல்ல. நான் தீர்மானம் எடுக்கலாம், பிரயாசப்படலாம். ஆனால் வலுவாதபடி என்னை பாதுகாக்கிற பொறுப்பு இந்த மகா பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு. அவர் நம்மை பாதுகாக்கிற பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அதற்காகவே அவர் பல திட்டங்களை போட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியன். யாரும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கடைசி வரை நம்மை பாதுகாப்பார். நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய பொறுமையை, நம்முடைய நம்பிக்கையை அவர் நிச்சயமா கடைசி வரை பாதுகாப்பார். இன்றைய சூழல்கள் நமக்கு கொஞ்சம் உலகத்தின் போக்கு, கிறிஸ்தவத்தின் போக்கு, விசுவாச துரோகம் முந்தி நேரிடுகிற காலம், இவைகளெல்லாம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற பொழுது நமக்கே அடிக்கடி சந்தேகம் வரும். நான் தாக்கு பிடிச்சிருவேனா? அவருடைய வருகை வரையிலும் என்னால் தாக்கு பிடிக்க முடியுமா? கடைசி வரை இந்த விசுவாசத்தில் என்னால் நிற்க முடியுமா? இந்த ஊழியத்தின் இந்த அழைப்பில் என்னால் ஓட முடியுமா என்று நமக்கே ஒரு அவநம்பிக்கை வரதான் செய்யும். அப்பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என்னை பாதுகாக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் எனக்கு உண்டு. இயேசு இருக்கிறார். அவர் என்னை பாதுகாத்து வருகையில் என்னை சேர்க்கும் வரை வலுவாமல் காத்துக்கொள்வார். நம்ம பாடுகிறோம் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கையோடு இந்த பிரதான ஆசாரியனுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு என்கிற ஹை பிரீஸ்ட், மோஸ்ட் ஹை பிரீஸ்ட், மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். இன்றைக்கு இந்த சிந்தனை நமக்குள்ள உறுதிப்படுத்தி கொள்வோம். அவர் என்னை குறித்து பரிதபிக்கிறவராக இருக்கிறார். பரிதபிக்க முடிந்தவர் அவர், பரிதபிப்பதற்கு ஏற்றவர், அதற்கு தகுதியுடையவர். என்மேல் பரிதாபம் கொள்ளுகிற பிரதான ஆசாரியன், எனக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியன், என்னுடைய விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியன். நிச்சயமாக கர்த்தர் இந்த நம்பிக்கையிலே நம்மை நிலைநிறுத்துவார், உறுதிப்படுத்துவார். அவருடைய வருகை வரைக்கும் வலுவாமல் பாதுகாத்து நம்மை நித்திய வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே அநேக சோதனைகளிலே நாங்கள் சிக்கி தவிக்கிற பொழுது எங்களையும் எங்களுக்கு வந்திருக்கிற சோதனை நன்கு அறிந்தவராக எங்களுக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியனாக இருக்கிறீங்க. பாவமுக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நிறைய நேரம் எங்களால் தாக்கு பிடிக்க முடியல ஆண்டவரே. உலகத்தின் சூழல்கள் எங்கள் பொறுமையை இழக்கச் செய்கின்றது, விசுவாசத்தை விட்டு வழுவி போகச் செய்கிறது ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் விசுவாசத்தை பாதுகாக்கிற நல்ல ஒரு பிரதான ஆசாரியன் எங்களுக்கு இருக்கிறீங்க. அதை நாங்கள் உணர்ந்து சந்தோஷப்படுகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும்
உம்முடைய பிரதான ஆசாரிய பணியினாலே அத்தனை பேரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் உடைய வருகைக்கு தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அதிவேகமாய்